இரண்டாவதாக புனித மஸ்ஜித் நபவியுடைய ஹுத்பாவி ஹத்தீப் சலாஹ் பின் முஹம்மது அல் புதைர் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு பிரச்சினைப்பட்டு வாழக்கூடியவர்களை ஒற்றுமைப்படுத்துவது, சமாதானத்தை ஏற்படுத்துவது, ஐக்கியத்தை ஏற்படுத்துவது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொன்னதன் பின்னால் தக்வாவை வலியுறுத்தியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாகும். சண்டை சச்சரவுகளை தீர்த்து ஐக்கியத்தை ஏற்படுத்துவதாகும், ஒற்றுமை ஏற்படுத்துவதாகும். ஒற்றுமை சீர்குலைக்கப்படுவது என்பது அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விடயமாகும். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஃபித்னா உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அபுல் அலா ஷைபானி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், விரோத குரோதங்களை மறந்து விடுங்கள். அது தனிமையில் இருந்தாலும் சரி, அது நீங்கள் கூட்டாக இருந்தாலும் சரி, விரோத குரோதங்களை விட்டுவிடுங்கள். எப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நீங்கள் வாழும் காலமெல்லாம், அது எவ்வளோ காலம் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் சரி, வாழக்கூடிய கொஞ்சம் காலமாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதவி செய்யக்கூடியவர்களுக்கு இரண்டு கைகளும் ஒரு கையை போன்றதாக இல்லை. மற்றவர்களுக்கு எங்களுடைய கரங்களினால் பயனளிக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தை கொண்ட அந்த கவிதையை படித்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒற்றுமைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கிறது. அதன் மூலமாக விரோத குரோதங்கள், வஞ்சகங்கள் உலகத்தை விட்டு இல்லாமல் போய்விடும், விரோதங்கள் இல்லாமல் போய்விடும், வைரம் இல்லாமல் போய்விடும், மற்றவர்களை பற்றி உண்டான கெட்ட அபிப்பிராயங்கள் இல்லாமல் போய்விடும். பிரச்சனைகளை தீர்க்குமாறு அல்லாஹு தாலா மனிதர்களை வலியுறுத்துகிறான். குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சூரா அல் அன்ஃபால் 1வது வசனம். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இது அல்லாஹு தாலா தக்வாவை கொண்டு முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வலியுறுத்தி அவர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துமாறு அல்லாஹ் பணிக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் இரண்டு சாரா சண்டை பிடித்துக் கொண்டால் அவர்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்துங்கள். சூரா அல் ஹுஜராத் 9வது வசனம். முஃமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணுங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். சூரா அல் ஹுஜராத் 10வது வசனம். கணவன் மனைவியுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு மனைவி கணவனிடத்திலே ஏதாவது மாற்றமான விடயத்தை, கோபத்தை கண்டால் அல்லது புறக்கணிப்பை கண்டால் அவர் இருவரும் ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். ஒற்றுமை என்பது ஹைரானதாக இருக்கிறது. சூரா நிசா 128வது வசனம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்குது. அபூ தர்தா சொன்னதாக, மிக சிறந்த ஒரு வணக்கத்தை நோன்பை விட, தொழுகையை விட, சதக்காவை விட சிறந்த அமலை உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், சொல்லித்தார்கள். யார சொல்லலாம் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒற்றுமை ஏற்படுத்துவது, அதே போன்று ஒற்றுமை ஏற்படுத்துவதாகும். மிக மோசமான பழக்கம் என்னவென்றால் ஒற்றுமையை சீர்குலைப்பதாகும். அனைத்து அளவுகளும் ஒட்டுமொத்தத்தில் இரண்டு விடயங்களை சென்றடையும். ஒன்று அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது, இரண்டாவது மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவது என்ற கவிதையை படித்ததற்கு பின்னால் சில முன்னோர்களில் ஒரு சில பெயர்களை பற்றி சொல்லப்படுது. அவர்கள் சொன்னார்கள், யாரு இபாதத் செய்யக்கூடியவர்களுடைய சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவர் மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும், மக்களுக்கு மத்தியில் விரோத குரோதங்களை உண்டு பண்ணக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஒவ்வொரு நாள் காலையிலும் மனிதர்கள் அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு சதக்கா கொடுக்க வேண்டும். இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துவது சதக்கா. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிச் செல்வது சதக்கா. ஒரு மனிதனுடைய வாகனத்தில் ஒரு மனிதனுடைய பொருளை தனது வாகனத்தில் ஏற்றி இறக்குவது சதக்கா. நல்ல வார்த்தைகளை பேசுவது சதக்கா. அது போன்று நல்ல விடயம், பள்ளிவாசலுக்காக வேண்டி செல்கிற போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களும் சதக்கா. அதே போன்று பாதையை விட்டும் மனிதனுக்கு நோவினை தரக்கூடிய விடயங்களை அகற்றுவது சதக்கா. புகாரி, முஸ்லிம் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, சீர்திருத்தவாதிகளே, எப்போதும் நல்லவர்கள், சீர்திருத்தவாதிகள் எப்போதும் மற்றவர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்தில் விரைந்து செல்வார்கள். பிரச்சனைகளை தவிர்க்கின்ற விடயத்தில் ஈடுபாடு காட்டுவார்கள். இரண்டு பேர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, முரண்பாடு, சண்டை ஏற்பட்டால் அவசரமாக சென்று அதை தீர்த்து ஒற்றுமைப்படுத்தி விடுவார்கள், பிரச்சனையை தீர்த்து விடுவார்கள், சமாதானத்தை உலகத்தில் நிறுவுவதற்காக வேண்டி. அதே போன்று ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக, மக்களுக்கு மத்தியில் நெருக்கம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக விரைந்து செல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மக்கள் ஒன்று சேரக்கூடிய சபைகளில் எந்த நலவும் கிடையாது. நல்ல விடயங்களை ஏவி
சதக்காவை கொண்டு ஏவப்படுகின்ற நல்லபடி மக்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்ற சபைகளை தவிர வேறு எந்த சபையிலும் நன்மை கிடையாது. யார் இவைகளை அல்லாவுக்காக செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் மகத்தான கூலியை கொடுப்போம். சூரா அன்-நிசா 114 வசனம். சாலிப் சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பனு அம்ர், அதாவது பனு அம்ர் இப்னு அவுஃப், அந்த கூட்டத்தாரிலே ஒரு சில மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி சஹாபாக்களோடு விரைந்து சென்றார்கள். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் வருகிறது, குபாவாசிகள் சண்டைப்படுத்திக் கொண்ட நேரத்திலே செருப்பால் கற்களால் அடித்துக்கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், உடனே எங்களை அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லுங்கள், அவர்களை நாங்கள் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்திலே சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு இருக்கிறது. மானம் பாதுகாக்கப்படும், நிம்மதி உண்டாகும், பரக்கத் உண்டாகும், நலவுகள் உண்டாகும், எண்ண முடியாத அளவுக்கு பரக்கத்துகள் உண்டாகும், நீதம் உண்டாகும், கருத்து வேற்றுமையில் இல்லாமல் போய்விடும். எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தோல்விகளுக்கும் அடிப்படை காரணம் மக்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளும் பிளவுகளும் ஆகும். எப்போதுமே சண்டை சச்சரவு ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் உலகத்திலே அடைந்து கொண்டது என்ன தெரியுமா? கெட்ட பெயர்கள் மாத்திரம்தான். அவர்களை பற்றி யாரும் நலவு பேச மாட்டார்கள். ஒற்றுமையாக வாழ்ந்தால் நலவுகளை மக்கள் பேசுவார்கள், சண்டையோடு வாழ்ந்தால் மக்கள் நலவுகளை பேச மாட்டார்கள். அவருடைய வாழ்க்கையின் கெடுதிகளைத்தான் மக்கள் பேசுவார்கள். அதே போன்று தூக்கத்தை அவர்கள் இழந்து விடுவார்கள். அதே போன்று பொறாமைக்காரர்களுடைய அந்த மகிழ்ச்சியான விடயங்கள், பொறாமைக்காரர்கள் தங்களை பார்த்து சிரிப்பதை தவிர வேறொன்றையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டும்? ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு மத்தியிலே? ஏன் உங்களில் சிலருக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும்? நீங்கள் விரோதத்தையும் குரோதத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற என்ற கவிதையை படித்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தவறுகளை மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு சகோதரனை போன்று நீங்கள் சகோதரர்களை போன்று பரஸ்பர ஒற்றுமை உள்ளவர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்திலே நல்ல விடயங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடுங்கள். கருத்து வேற்றுமையை, பிரச்சனைகளை, சண்டை சச்சரவுகளை விட்டுவிடுங்கள், சமூக ஒற்றுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது ஹுத்பாவில் ஹத்தீபா அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலித்ததன் பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இன்று எத்தனையோ வீடுகளுடைய அந்த ஒற்றுமையை என்ற தூண் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சீர்திருத்தவாதிகள் இல்லை என்றால், நல்ல உபதேசம் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால், நல்லவர்களுடைய அனுதாபங்கள் இல்லை என்றால், அது அந்த வீடுகள் சிதைந்திருக்கும், உடைந்திருக்கும், தகந்திருக்கும், ஒற்றுமை இல்லாமல் போயிருக்கும். எத்தனையோ சாரார், எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ உறவினர்கள், எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை சில சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி பிரிந்து வாழ்கிறார்கள். சீர்திருத்தம் பண்ணக்கூடியவர்கள் இல்லை என்றால், நல்லவர்களுடைய பரிந்துரை இல்லை என்றால், எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ பக்கத்து வீட்டுக்காரர், எத்தனையோ அண்டை வீட்டுக்காரர், எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்திலே பிரிந்திருப்பார்கள். சீர்திருத்தவாதிகளுடைய அந்த செயல்களின் மூலமாக குடும்பங்களும் நண்பர்களும் அயல் வீட்டுக்காரர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ அதாவது நல்ல ஆலோசனை செல்லக்கூடியவர்கள், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், ஒற்றுமையின்பால் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய விடயத்தின் பக்கம் விரையக்கூடியவர்கள் இல்லை என்றால், இன்று வியாபாரத்தில், விவசாயத்தில், தொழில்நுட்பத்தில், தொழிலே, கூலி தொழிலில் யுத்தங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். எனவே சீர்திருத்தவாதிகளின் மூலமாகத்தான் இவைகள் அனைத்துமே பாதுகாக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு ஹுத்பாவுடைய இறுதி கட்டத்திலே, எப்போது சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுவார்களோ, நோக்கத்தை சீராக்கிக் கொள்வார்களோ, நல்ல பொருத்தமான சந்தர்ப்பத்தை எதிர்பார்ப்பார்களோ, பொருத்தமான இடத்தை எதிர்பார்த்து சீர்திருத்த பணியில் ஈடுபடுவார்களோ, மிருதுவான வார்த்தைகளை பாவிப்பார்களோ, அவருடைய முயற்சி பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். எப்படின்னா மழை நீரை போல. அதே போன்று இஸ்லாமிய சலுகைகள் வந்திருக்கின்றன. ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி சில போது பொய்யும் சொல்லலாம். இரண்டு பேர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்வதற்கும் அனுமதி இருக்கிறது. உம்முல் குல்சூம் பின்த் உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இரண்டு பேர்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி பொய் சொல்லக்கூடிய நபர் பொய்யனாக கருதப்பட மாட்டார். எனவே அவர் நல்லதை உருவாக்கட்டும் அல்லது நல்லதை பேசட்டும். புகாரி முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களையும் உங்களையும்
சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் ஸலாஹ் அல் புதைர் ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக புனித மதீனா முனவராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு நாங்கள் இறுதியாக புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.